இலங்கை கடற்பகுதியில் எல்லை தாண்டி நுழைந்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் சித்தார்த் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் வசந்த் சித்தார்த், கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய தற்போதைய நிலை என்ன, விவரங்கள்? வணக்கம் அனேஷ். அதாவது இலங்கை கடற்படையால் அத்துமீறியதாக மீன்பிடித்த இந்திய மீனவர்களை 19 பேரை கைது செய்துள்ளனர். இதன் முதல் கட்ட தகவலாக இந்த 19 பேரும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் 2 விசைப்படகுகள் அத்துமீறி நடந்ததாக கச்சத்தீவு பகுதியில் ஒரு படகையும் விசைப்படகும், அதே மாதிரி நெடுந்தீவு பகுதியில் ஒரு படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த 2 படகுகளை நேற்று இரவு நேரம் என்பதால் யாருக்கும் அவர்கள் தகவல் எதுவும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இவர்கள் கைது செய்த 19 மீனவர்களையும் அங்கிருந்த காங்கனேஸ்வர கடற்படையால் கைது செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல் தற்போது தெரிவித்துள்ளனர். இவர்களை இன்று கடற்படையினர் அங்கு உள்ள நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாக சொல்லுள்ளனர். இந்த ஊர்காவல் மன்ற நீதிமன்றம் என்பது உள்ளது. அங்கு இந்த 19 மீனவர்களும் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இவர்களுக்கான தீர்ப்பானது இன்று வழங்கப்படும். இவர்களை தற்போது அங்கே வைத்திருந்தாலும் தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் மீனவர்கள், நாகப்பட்டினம் மீனவர்கள் உள்ளிட்ட மீனவர்கள் அங்கு கைது செய்யப்படுவது வழக்கமாகவே இருந்து வருகிறது. இதில் அதிகப்படியாக இங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வர மீனவர் சங்கத்திடம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். இங்கிருக்க மீனவர்களை கைது செய்தாலும் அவர்களை மட்டுமே விடுதலை செய்வதாகவும், அங்க இருக்கக்கூடிய விசைப்படகுகள் பல லட்சம் மதிப்பிலான விசைப்படகுகள் வாழ்வாதாரம் முடக்கும் வகையில் அங்கு பறிமுதல் செய்யப்பட்டு திருப்பி அளிக்கப்படவில்லை என்று பல்வேறு புகாரை எழுப்பி வருகின்றன. இது மாதிரியான கச்சத்தீவு திருவிழாவானது நடைபெற உள்ளது. இது மாதிரியான சூழ்நிலையில் 2 நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் தற்போது கைதான தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் மற்றும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அர்ரேஷ்.